17ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் தமிழகத்தின் செஞ்சி மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் பஞ்சத்தால் வாடிய கிறிஸ்துவர்கள் அண்டி பிழைப்பதற்காக பெங்களூர் சென்று தாம் வாழும் அப்பகுதியில் ஒரு மாதா சிற்றாலயம் ஒன்றையும் கட்டினார்கள். நெற்பயிர் விளைச்சலை அமோகமாக விளைவித்தார்கள். அதனால் அங்கு வெண்ணிற அரிசியும் அவைகளை உண்டு வாழும் வெண்ணிற பறவைகளும் மிக அதிகமாக இருந்திருக்கின்றன. 1799ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை கைப்பற்றிய நேரத்தில் பாரிஸ் வேத போதக சபையை சேர்ந்த குருவானவர் ஜோன் துபியிஸ் அடிகளாரின் முயற்சியால் ஆங்கிலேய மற்றும் இந்திய கிறிஸ்துவர்களின் ஆன்ம நலன் கருதி திருப்பலி நிறைவேற்றவும் திருவருட்சாதனங்களை வழங்கவும் சிற்றாலயம் ஒன்றை உருவாக்கினார்கள். 1832ஆம் ஆண்டில் ஏற்பட்ட பெரும் கலவரத்தாலும் கடுமையான கொள்ளை நோயினாலும் மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த சூழலில் அன்னையை நோக்கி மக்கள் பக்தி பெருக்கோடு வேண்டிக் கொண்டதால் கலவரமும் வியாதியும் நீங்கின. மக்கள் நன்றி பெருக்கோடு எங்களுக்கு ஆரோக்கிய வாழ்வை வழங்கிய ஆரோக்கிய தாயே என்று போற்றி அழைத்து இன்றளவும் எங்கள் ஆரோக்கிய அன்னை என பக்தியோடு வழிபட்டு மகிழ்கின்றனர். 1882ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் நாளில் மைசூர் மறைமாநில அப்போஸ்தலிக்க பிரதிநிதியாக இருந்த பேரூர் திரு முனைவர் ஜோனாஸ் மரிய கோடாவு அவர்களால் இவ்வாலயம் திருத்தலமாக அபிஷேகம் செய்யப்பட்டது. 1974ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் திருத்தந்தை 6ஆம் சின்னப்பர் அவர்கள் இவ்வாலயத்தை அன்னை ஆரோக்கியமரி பசிலிக்கா எனும் நிலைக்கு உயர்த்தினார்.